வணக்கம். இந்த வீடியோவில் டெல்டா டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைவில் நிறைய பேர் கேட்டிருந்ததுன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது வந்து வரலாம். ஏதாவது கிரிப்டோ ட்ரேடிங்னு எனக்கு தெரியும். ஆனால் கிரிப்டோவில் வந்து இது வந்து ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ். எப்போ நம்ம எப்படி நிஃப்டியில் இண்டெக்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து பிட்காயின், எத்திரியம், இந்த மாதிரியான எக்ஸ்ஆர்பி, இந்த மாதிரி ஃபுல்லாக நிறையா காயின்ஸ் இருக்கும். இந்த காயின்ஸோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸை நம்ம வந்து பை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். லிவரேஜ் இருக்கும். சரியா? லிவரேஜ் நம்ம வந்து மொத்த காசு கொடுக்கணுங்கிறதில்ல, எவ்வளோ லிவரேஜ் மேக்ஸிமம் எவ்வளோலாம் இது பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து அதில் ட்ரேட் பண்ணலாம். தென் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் நிறையா காயின்ஸ் வச்சுருக்காங்க. ஃபியூச்சரை பொறுத்தவரை நமக்கு நிறையா இருக்குது. நம்பர் ஆஃப் காயின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். தென் வந்து ஆப்ஷன்ஸை பொறுத்த வரையில் நமக்கு வந்து ரெண்டு தான், பிட்காயின், எத்திரியம். இது ரெண்டுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நமக்கு டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, இந்த நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி வரை கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு இருக்குது அவைலபிளாக. நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த டெல்டா டாட் எக்ஸ்சேஞ்ச் வந்து டாலர்ஸை டெபாசிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஃபண்ட்ஸை பொறுத்தவரை நம்ம ஈஸியாக ஐஎன்ஆர்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆர்லேயும் இப்போ பார்த்தா தெரியும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஆதார் வச்சு வெரிஃபை பண்ணி அக்கௌண்ட்டை வந்து வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து இங்கே வந்து நமக்கு இந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட் இருக்கும். இந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட பெனிஃபிஷரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஐஎம்பிஎஸ், அதுக்கப்புறம் வந்து நமக்கு நெஃப்ட், இது ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே. ஒரு டைம் 5 லட்ச ரூபா போட்டுக்கலாமா என்னமோ அந்த இதில் இருக்குது. நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து விட்ராவும் பண்ணிக்கலாம். விட்ராவும் ஐஎன்ஆரில் தான் அண்ட் வந்து டெபாசிட் ஐஎன்ஆர் தான், டாலராக இல்லை. இப்போ வந்து இங்கே வச்சோம்னா இங்கே வந்து நமக்கு டாலர் மாதிரி காட்டும் நம்ம இருக்கிறது. ஆனால் ஐஎன்ஆர் தான் நம்மக்கிட்ட ஐஎன்ஆர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் டாலரில் நமக்கு இந்த அந்த எவ்வளோ ப்ராஃபிட், லாஸ், இந்த கான்ட்ராக்டு அதெல்லாம் காட்டும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொன்னால் டெய்லி எக்ஸ்பைரி, அதுக்கு வந்து பிட்காயின் இதுக்குள்ளே வந்துட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக. அண்ட் எவ்வளோ லிவரேஜ் வேணும், லிவரேஜ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ தான் நான் 50,000 டெபாசிட் பண்ணேன். நான் இந்த வீக்லேருந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயே பிட்காயின், ஏற்கனவே பிட்காயினும் சரி, எத்திரியும், பிட்காயின் முக்கியமாக ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். சரி, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண அந்த டைமில் நான் வந்து தனியாக அதுக்கு ஒரு வீடியோ வேணால் இந்த வீக்கெண்டு போடுறேன், இல்லை லைவில் நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஓகே. அடுத்தது நமக்கு எவ்வளோ ப்ரோ இது ட்ரேட் இருந்தால் பண்ணணும், பெரிய அமௌண்ட்லாம் வேணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. $1 இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம், $10 இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் $1 நம்ம ஊரில் வந்து என்னது 85 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. இதே வந்து என்னை பொறுத்தவரை ஒரு $100 இல்லை $200 கிட்டத்தட்ட, அது வந்து ஒரு 10,000 to 15,000 ரூபாய் வச்சுக்கிட்டா ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணலாம், பையிங்கும் பண்ணலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா லிவரேஜ் தராங்க நமக்கு, எவ்வளோ வேணால் நம்ம வந்து லிவரேஜ் எடுத்துக்கலாம், பையிங்கும் பண்ணலாம், செல்லிங்கும் பண்ண முடியும். இப்போ ஒரு லாட், பிட்காயினை பொறுத்தவரை லாட் அப்படிங்கிறது வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஒரு லாட் அப்படிங்கிறது 0.001 அப்படின்னா, ஒரு லாட் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா 0.00 அர்த்தம். நமக்கு 100 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. இல்லை ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கினா ஒரு இங்கே இருக்கிற நம்பர் இருக்கா, இப்போ இதோட கான்ட்ராக்ட் அது, இங்கே இருக்கிற கான்ட்ராக்ட் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டை முழுசாக வாங்குற மாதிரி. இதுக்கான காசு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ தேவைப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது அத்தி மணி எவ்வளோ போயிட்டுருக்கு இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதுக்கு மார்ஜின் இப்போ இவ்வளோ தேவை, $1048 இருந்தால் தான் இது செல் பண்ண முடியும். பை பண்ணணுன்னா அதுக்கு இந்த இது வேணும். சரியா? தென் இல்லை ப்ரோ, என்கிட்ட $1000 கிட்டத்தட்ட 80,000, 90,000, 1 லட்ச ரூபா வந்துடுதுல்ல ப்ரோ. அப்போ வந்து என்கிட்ட இருக்குது $100 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லை. இப்போ வந்து நமக்கு $100 தான் இருக்குது. நீங்கள் வந்து அதில் 10% உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், $11, $10 அந்த மாதிரி கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். நமக்கு காசு கம்மியாக இருக்கும்போது ஆப்ஷன் செல்லிங்னாலும் பையிங்னாலும் இந்த பிளாட்ஃபார்மில் பண்ணிக்கலாம். தென் ஐஎன்ஆர் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டு விட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படி ப்ரோ டெபாசிட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி வச்சுருக்க போகிறீங்க, அதை வந்து நம்ம இங்கே ஃபண்ட் அப்படின்னு போட்டு, ஃபண்டில் இருக்கா, ஃபண்டில் வந்துட்டு ஆட் ஃபண்டில் நமக்கு வந்து அங்கே நீங்கள் வந்து இந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட், இந்த நம்பர் இருக்கா, இது ஐஎம்பிஎஸ் பண்ணிட்டீங்க எல்லாம் ஆட் பண்ணி அப்படின்னா, இங்கே வந்து டெபாசிட் ஆயிரும். இப்போ வந்து விட்ராவல் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு விட்ரா போடணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 ரூபா மினிமம், $500 போடணும், 100 ரூபா இல்லை, மினிமம் $500, மேக்ஸிமம் 5 லட்ச ரூபா வரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
விட்ராவல் போட்டுக்கலாம் 5 லட்ச ரூபாய் வரை. சரியா? விட்ராவலுங்கிறது 5 lakhs வரை நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. விட்ராவல் ஃபீ அப்படிங்கிறது 0. அது வந்து பெரிய சார்ஜஸில் எதுவும் கிடையாது. அண்ட் டெபாசிட்டுக்கு அதான் பெரிய சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இப்போ வந்து நமக்கு யூபிஐ பண்ண முடியாது. 1 lakh வரை பண்ணிக்கலாம்னு வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம ஐஎம்பிஎஸ் நிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. தென் நம்ம வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்துட்டோம்னா பெரிய காசு இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங்னா இல்லை பையிங்னா வந்து இதுக்கும் வந்து லாட் சைஸில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இங்கே லாட் சைஸ் நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். எல்லா மார்க்கெட்லேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் முக்கியமாக வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். தென் வந்து நம்மளுக்கு கிரிப்டோ அப்படிங்கும்போது இது ப்ரெடிக்ட் பண்ணுறது நமக்கு வந்து பொசிஷனலாக, அதை இன்ட்ராடேங்கிறத விட நமக்கு வந்து இது பொசிஷனலாக இன்னும் என்னைய பொறுத்தவரை நல்லாயிருக்கும். இதில் பொசிஷனலாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லிங்காக சூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்டராக இருக்கும். தென் வந்து இந்த ஸ்கேல்பிங் மாதிரிலாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிறைய ஆஃபர் வச்சுருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ட்ரேடருக்கு அது மாறும். ஒருத்தர் ஸ்கேல்பராக இருப்பார், ஒருத்தர் வந்து பொசிஷனல் ஆப்ஷன் செல்லராக இருப்பார். அவங்க அந்த ட்ரேடிங் ஸ்டைலை வந்து டிசைட் பண்ணி பண்ண வேண்டியது தான். மற்றபடி பெருசாக இதில் எதுவும் இல்லை. நம்ம இதை பிட்காயினை வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. மேபி பிட்காயின் இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கேன். இப்போ பிட்காயின் விழுக போகுது, நல்லா ஏறிடுச்சு விழுக போகுது அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே என்கிட்ட பொசிஷன் பெருசாக இருக்குன்னா வந்து புட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்ன குவான்டிட்டி வாங்கி இப்போ ஒரு 5% இறங்குவான், 10% இறங்குவானா ஒரு ப்ரொடக்டிவ் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கும் போது பிட்காயினில் நமக்கு வந்து நம்ம பொசிஷன்லாம் ஹோல்டு பண்ணுறோம், அங்கே லாஸ் வரும். இங்கே ஆப்ஷனில் ப்ராஃபிட் வரும். இல்லை கவர்ட் கால் மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம், எப்படி பிட்காயினை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது. இல்லை நான் வந்து பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, பிட்காயின் ஆர் வந்து எத்திரியம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கிரிப்டோ காயின்ஸ்லாம் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நான் வந்து ட்ரேடாக பண்ணலாம்னா தாராளமாக பொசிஷனாக நல்ல ப்ரீமியம்லாம் இருக்குது, நல்ல வால்யூமும் இருக்குது. அவுட் ஆஃப் த மணியில் கூட நம்ம இதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செகண்டரி ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ப்ரைமரியாக வச்சுக்கிறத விட என்னோட செகண்டரி ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம், ஒரு 10 to 30% கேபிட்டலில் மேபி இதில் ஃபோக்கஸாக திருப்பலாம். சரியா? ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா இருக்கிறவங்க ஒரு $100 ஒரு அதான் ஒரு $500 $1000 வரை மேக்ஸிமம் வந்து டெபாசிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். நானும் இப்போ தான் வந்து முன்னாடி பண்ணிட்டு ஒன் இயருக்கு முன்னாடி நல்லா போயிட்டு இருந்துச்சு. தென் இப்போ தான் திரும்ப வந்து ஏன்னா அதில் நிறைய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உள்ளே போடுறது வெளியெடுக்கிறது நம்ம இங்கே உட்காந்து பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்கிறனால நான் திரும்ப ஸ்டாப் பண்ணேன். இப்போ ஐஎன்ஆரில் இருக்கிறங்கிறனால பெட்டராக இருக்குது. சரி, அது தென் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர் வச்சுருக்காங்க. நான் எப்படி ப்ரோ இந்த ஆப்ஷன் செல்லிங்னா ஸ்ட்ராட்டஜி பில்டர்லாம் இருந்தால் தான் நம்ம பார்த்து கரெக்டாக பிரேக் ஈவன்லாம் பார்க்க முடியும்னா நமக்கு வந்து இப்போ அதுவும் இருக்குது. என்ன கான்ட்ராக்ட் இப்போ வந்து ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட் எடுக்கும்னு நினைக்கிறீங்கன்னா 10,000 அத்திமணியை பை பண்ணுறோம். அத்திமணி 10,000. இங்கே ஸ்ட்ராட்டஜி பில்டர் இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட்டு இப்போ பை செல் வந்து இங்கேருந்து ஒரு எவ்வளோ இது செல் 2 லாட்டு நாட் டன் கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு மாற்றிக்கலாம். லாட்டை நம்ம முடிவு பண்ணுறது தான். இப்போ 100னா 100, 1னா 1 கூட போட்டுக்கலாம், 1000னா 1000 போட்டுக்கலாம். ஃபண்ட் எவ்வளோ வேணும் இங்கே காட்டும். நமக்கு அனலைசஸ் கொடுக்கணும், பிளேஸ் ஆர்டரில் அனலைசஸ் ஃபஸ்ட்டு அனலைசஸ் பண்ணுறதுக்கு. தென் இப்போ இது ரேஷியோ ஒரு லாட்டு தான் போட்டிருக்குன்னா அப்போ 2 லாட்டாக மாற்றணும்ல, பேக் அழுத்தி இப்போ 2னா 200, இங்கே 200 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அனாலிசிஸ் பண்ணோம்னா இது ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, இதுக்கு 200 மாற்றி போட்டோன்னா ஓகே. இது பை செல் ஓகே 100 காயின் புட்டு எடுத்து வச்சுட்டேன். ஓகே, ஒரு நிமிஷம். அத்திமணி 1,000,000 எத்திரியம் எடுத்துக்கலாம். எத்திரியம் அண்ட் எத்திரியமில் டிசம்பர் எக்ஸ்பைரி நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் 3,000 அத்திமணி அப்படிங்கிறது 3,860 பை பண்ணுற மாதிரி இப்படி நினச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். 3,860ல் 50 இங்கே இருக்குது. சரி, ஓகே. இங்கே வந்து பார்ப்போம். இங்கே எடுத்துக்கலாம். இங்கே டிசம்பர் வச்சுக்கலாம். இங்கே டிசம்பர் வச்சுக்கலாம். இங்கே டிசம்பர் ஆச்சு.
3850 கரெக்டாக 3850. இங்கே வந்து புட்டு, பீனா புட்டு இங்கே போட்டிருக்கா, சீனா கால், எத்ரியம், தென் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு, எக்ஸ்பைரி டேட்டு, தென் அதோட டெல்டா வேல்யூ இருக்குது. இது மார்க்கெட் எவ்வளோ வந்து எத்தனை டாலர்ஸ்க்கு போயிட்டுருக்கு அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. 850 கால் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இப்போ இது பை பண்ணுறோம் அப்படின்னா வந்து $169 பை பண்ணுறோம். இங்கேருந்து அவுட் ஆஃப் த மணி செல் அப்படின்னா அப்படியே வந்தோம்னா கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் இங்கே இருக்கா, இது வந்து 4100 கால் ஆப்ஷன், 2 லாட் செல் அப்படின்னா இது செல்லுன்னு அழுத்திக்கலாம். டன்னு. மார்க்கெட் ரெண்டையும் மார்க்கெட்டில் வச்சாச்சு. தென் வந்து செல்லிங்கிறது 200 குவான்டிட்டி, பையிங் வந்து ரேஷியோ ஸ்பெட்டுக்கு 1 தான், 1:2 அப்படிங்கிறது பை அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம், தென் வந்து மார்ஜின் அவைலபிள் மார்ஜின் காட்டும், நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது டாலர்ஸ்லாம் காட்டும். ஐஎன்ஆரில் நம்மக்கிட்ட இருக்கும், இங்கே பார்த்து ஐஎன்ஆரில் இருக்கும், ஆனால் டாலர்ஸில் காட்டும், ட்ரேட்ஸ் எல்லாம் டாலர்ஸில் ஓடும். தென் அப்போ எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்ட்ராட்டஜி பில்டரில் இங்கே வரும் எப்படி இருக்குது அப்படின்னு. இதோட மேக்ஸிமம் அதாவது மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சுன்னா மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது $21, ஏறுச்சு அப்படின்னா $229 அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே டேட் ரேஞ்சில் எந்த டேட்டில் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். எந்த டேட்டில் எங்கே இருந்தால் எவ்வளோ ஏறுனா எவ்வளோ இறங்குனா நமக்கு வந்து பிரேக் ஈவன் வரும் அப்படின்லாம் வச்சு பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? ஓகே, இது வந்து பேசிக் தான். தென் அல்கோன்னு நிறைய கொடுத்துருக்காங்க, ஆஃபரு, அனாலிசிஸ் டேஷ்போர்டு, இந்த மாதிரி அனலைசிஸ் டேஷ்போர்டில் வந்து நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட் மாதிரி ஆப்ஷன்ஸ், வாட்ச் லிஸ்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதான் பேசிக், பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு சைட் கிடையாது, நார்மல் தான். என்ன நம்ம வெரிஃபை பண்ணி டெபாசிட் பண்ணி டேரெக்டாக ஈஸியாக பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சரியா? இந்த வீடியோவில் எதாவது அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சது. தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு வந்து கேளுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணால் வந்து நம்ம லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.